ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 6/5/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள். 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு மார்ச் மாதம் சரிங்களா. மார்ச் மாதத்தில் நமக்கு இந்த இடத்துல ஏபி 69 சரிங்களா. ஏபி 69க்கு 69ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 14 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 14 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 80ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 53க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 536ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 94க்கும் ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 49ங்கிறது இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 518லேருந்து நமக்கு ஏசி நம்பர் சரிங்களா. ஏசி நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பர் நமக்கு 230 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 844 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இதிலேருந்து நமக்கு பவர் பண்ணி அடித்தாங்கன்னா நமக்கு 39 அல்லது 99 நமக்கு 99 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோவிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஏபிஎஸ்சி பிசியில் நீங்கள் 39 93 சரிங்களா. ஸோ அதே மாதிரி 99 அப்படி நம்பரும் டேகஸின் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 99 அப்படி நம்பரும் இந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஏபி ஒரு பிசி இங்கே நமக்கு ஒரு ஏசி சரிங்களா. மறுபடியும் ஒரு ஏசி வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த பேட்டர்னில் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏபி நெக்ஸ்ட்டு பிசி. ஸோ இந்த இடத்துல ஏசி வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால நான் ஏசி நம்பர் 39 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கேன். நமக்கு 14க்கு டேரெக்டு ஏசி இங்கே ஏபி எடுத்ததுக்கு 14 டேரெக்டு 94 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 94க்கு நமக்கு திருப்பிட்டாங்க சரிங்களா. 14 அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு. 94ங்கிறது திருப்பி 49 சொல்லி வந்திருக்கு. இப்போ இங்கே 84ங்கிறத திருப்பினோம்னா நமக்கு 93 சரிங்களா. இங்கே நமக்கு ஒரு நாள் விட்டு அடித்தது எல்லாமே ஏசி தான் வந்திருக்கு சரிங்களா. அப்போது 84க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 39 திருப்பினோம்னா நமக்கு 93 சரிங்களா. 93 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 93 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா. ஏசியில் 93 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு கிராஸாக பார்த்திங்கன்னா 778 184. ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு மார்ச் மாதத்தில் 184க்கு மேலே சிபோர்டு மட்டும் பாருங்கள். 41க்கு ஏசி 14, 87க்கு நமக்கு பிசி 78 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 90க்கு ஏபி 90 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 903 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. 903 இந்த 903 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா நமக்கு 1903 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 1903 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நேற்றுக்கு அடித்த நம்பரே திருப்பி வருமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கெஸிங் சொல்கிறேன் பாருங்கள். 40 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னாவே அதிலேருந்து நமக்கு அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 86 அடிச்சிருக்காங்க. ரிட்டன் ஒரு 86 வந்துருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு 40 அடித்து 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ரிட்டன் அது மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து நமக்கு அடிக்கலை சரிங்களா. இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். இங்கேயும் ஒரு 40 வந்திருக்கு. 62 அடித்து அடுத்த நாளே நமக்கு வந்து 62. ஸோ இங்கே 0 அடிச்சிருக்காங்க. நான் 55 அடித்து ரிட்டன் 55 இறங்கிடுச்சு. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு 04ங்கிற நம்பர் அடித்து ரிட்டன் எந்த நம்பர்ஸுமே வரல. ஸோ அதனால் 03 அப்படி நம்பர் ரிட்டன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1903 அப்படிங்கிற நம்பர் 4Dயில் கொடுக்குறோம் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. 4Dயில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1903 அப்படிங்கிற நம்பரை எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டர்னில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டைமண்ட் பேட்டர்ன் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டைமண்ட் பேட்டர்ன் பாருங்கள். நமக்கு இங்கே மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 794 சரிங்களா. 794. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா 184. நெக்ஸ்ட்டு கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா 345. ஸோ இதே ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 805லேருந்து பாருங்கள் 19ஆம் தேதி சரிங்களா. 19ஆம் தேதி 805. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 145, 280, 940 சரிங்களா. ஸோ இது அங்கே உள்ள மாதிரி நமக்கு கிராசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 689 இங்கே 2688 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக மேட்சிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ இங்கே ஒரு மாதம் கேப் விட்டுருக்கோம், நம்ம கேப் விடாமல் இருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த விஷயம் எதுவும் கிடையாது. 94 94க்கு ஏபி 94 எடுத்து நமக்கு 94ன்னு அடிச்சிட்டாங்க. பிசி 45 எடுத்து நமக்கு டேரெக்டாகவே 45, ஏபி 81 எடுத்து ஏபி 81 கரெக்டாகவே அடிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அடித்தது வந்து பார்த்திங்கன்னா, பிசி கரெக்டுக்கு பிசிக்கு பிசி கரெக்டு, அதே மாதிரி ஏபிக்கு ஏபி கரெக்டு, ஏபி 94 எடுத்து நமக்கு பிசியில் 94 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கேயும் நமக்கு ஒரு பிசி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பிசி நம்பரு அல்லது 280 இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பரு 3D கூட வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? 280 இதுலேருந்து நமக்கு ஏபிஎஸ்சிபிசி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 280லேருந்து எந்த நம்பர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது டைமண்ட் பேட்டர்ன் பார்த்திங்களா, அதுக்கும் இதுக்கும் மேட்சிங்காக இருக்கும். 497 3 நாள் கேப் போட்டு பார்க்குறோம். சரிங்களா? 420 001 910 494 832 282. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கேப் இருக்கும். வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. 3வது நாள் சரிங்களா, 2 நாள் கேப் இருக்கும். இங்கே நமக்கு 282க்கு பார்த்திங்கன்னா பிசி சரிங்களா, எல்லா இடமும் எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிசி தான் எடுத்திருக்காங்க. 82க்கு 82. நெக்ஸ்ட்டு இங்கே பிசி 94, இந்த பிசி 94 எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 49 எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிசி தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு பிசி 10க்கு நமக்கு 01. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 20 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 20 அப்படிங்கிற நம்பர் இங்கே அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது பிசி 20 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 20ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா 820 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 280 அப்படிங்கிற நம்பர் வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த நம்பருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? 820 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 280க்கு பார்த்தீங்களா, ஸோ நம்ம டைமண்ட் பேட்டர்னில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து ஏன் அந்த நம்பர் 80 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு பேட்டர்லையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? பிசி 20 அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்த்தாச்சு. சரிங்களா? பிசி 20 அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த டைமண்ட் பேட்டர்லேருந்து இந்த 815 280 145 940 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே 794 345 184 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் இந்த இடத்துலேருந்து நமக்கு 80 தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 18 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல 18. ஸோ இங்கே 84ங்கிறத நீங்கள் 84. ஸோ இந்த இடத்துல நமக்கு 78. ஸோ இந்த இடத்துல ஒரு 8 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறது சொல்கிறேன். 18 + 30 வந்து பார்த்திங்கன்னா 48. 48ங்கிறது நமக்கு அடுத்த நாள் இங்கே 84 அப்படின்னு சொல்லி இங்கே பாஸ், அதாவது டைமண்ட் பேட்டர்னில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 48 + 30 வந்து பார்த்திங்கன்னா 78. 78ங்கிறது நமக்கு இங்கே பாஸ். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 78 சரிங்களா, நம்ம கிராஸ் இப்படி வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே தான் வரணும். 78 + 30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 108. அப்போது எல்லாமே நம்ம லாஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 08. ஸோ 820க்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. சரிங்களா? 820 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 820ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 68 20 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுவும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 20 அப்படிங்கிறது நமக்கு 02 68 சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 02 86 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 08 57 எப்படி நமக்கு பாக்ஸ் பண்ணி வந்துகிட்ருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பரும் நமக்கு பாக்ஸ் பண்ணி வந்துகிட்ருக்கு. 78 05. ஸோ அதே மாதிரி தான் 02 68 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல நம்ம ஆற வைக்கிறோம். சரிங்களா? 68 20 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 903 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 1903 68 20 அப்படிங்கிற நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசிக்கு உங்களுக்கு எந்த நம்பர் விருப்பம் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு 80 ஒன்று ட்ரை பண்ணலாம், 20 எடுத்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 39 இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நம்ம தனியாக நம்ம பேர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேர் எல்லாமே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். 93 39.
அதே மாதிரி 9009 8008 2002 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்க்கான ஒரு நம்பர் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுலேயே இந்த டைமண்ட் பேட்டர்ன்லேயே நமக்கு 48 சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 48ன்னு இருக்குது. 48, 58. ஸோ இந்த இடத்துல ஒரு 68ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு 78 க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 68 அப்படிங்கிற நம்பரும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 58, ஏசி 48, ஏசி 78 சரிங்களா. இப்போ நமக்கு டபுள்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் 668 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 668 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. 668 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பரை நீங்கள் 4D எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 7668 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு வரும் சரிங்களா. அதனால் 7668 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 45, 46, 45, 46ன்னு பிரிக்கலாங்களா. ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 46 அடித்தா அடுத்து 56 திருப்பி அடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 67, 68ன்னு பிரிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கும் வாய்ப்புகள் கொடுங்க. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர்ஸை பார்த்திங்க அப்படின்னா 72, 30. இங்கே நமக்கு காமனாக பார்த்திங்கன்னா 63 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் 63ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அந்த காமன் நம்பரை வச்சு நமக்கு 27, 30 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 67, 84 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 68 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரையும் கோக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் ஏசி நம்ம 68ங்கிறத நம்ம சொல்லியாச்சு சரிங்களா. ஏசி 68 வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு. அப்போது 648 இந்த நம்பருக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 4Dயாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. 76, 48 அதே மாதிரி பி போர்டில் 7 வச்சுட்டு 46, 78, 76, 48 இந்த நம்பர்ஸையும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 820 சொன்ன பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த 648க்கும் சான்ஸ் இருக்குது. 903க்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் 820க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ சப்போர்ட்கான நம்பர் தான் முன்னாடி சொன்னது எல்லாமே. சிங்கிள் நம்பர் தான் எங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 820 அப்படிங்கிற நம்பரை அதே மாதிரி 4Dக்கு எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 68, 20 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.